தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். போதை அமைச்சர் சரத்குமார் அப்படின்னு சொல்லி அமைச்சர் சரத்குமார் தாவேக்காவோட அமைச்சரான சரத்குமார் மேலே பயங்கரமான குற்றச்சாட்டு வந்துட்டு இருக்கு. அண்ட் டிஎம்கேல பார்த்தோம் அப்படின்னா பயங்கரமான ஆர்ப்பாட்டம் நடத்திட்டு இருக்காங்க. அண்ட் எம்எல்ஏ பர்ச்சேசிங் இன்னும் முடியலையே சார், உங்கள் ஷாப்பிங் இன்னும் பர்ச்சேசிங் போயிட்டே தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி இவர் நம்மளோட உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் விஜய் அவர்களை கலாய்ச்சிருக்காரு. அது என்ன காரணம் அப்படின்றதும், தமிழர்களோட உரிமையை நீங்கள் பறித்து வெளி மாநிலத்திற்கு கொடுத்துட்ருக்கீங்களா அப்படின்னு சொல்லி சில தலைவர்கள் விஜய் அவர்கள் மேலே கோபப்பட்டிருக்காங்க. அது என்ன காரணம் அப்படின்ற எல்லாத்தையும் தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். இன்னைக்கு தாவேக்கோட அமைச்சராக இருக்கிற சரத்குமார் ஒரு காலத்தில் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி கில்லி ஷரத்தாக வாழ்ந்துட்டு இருந்திருக்கார். அப்போ அவர் ஏதோ மூக்குப்பொடி ஏதோ இழுத்திருக்காருங்க. பட் அந்த மாதிரி ஒரு வீடியோ ரிலீஸ் ஆனதும் பார்த்த பலரும் இருந்துட்டு, என்னடா இது ஒரு பப்ளிக் பிளேஸில் ஸ்டேடியமில் உட்காந்து என்ன பண்ணிட்டுருக்க அப்படின் போது அவர் இல்லை நீங்கள் தப்பாக நினைக்கிற மாதிரி அது போதைப் பொருள்லாம் கிடையாது, என் குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, அந்த குழந்தைக்காக மாத்திரை நுணுக்கி கொடுத்த அப்படின்னாரு. அந்த பாப்பாக்கே இப்போ தான் 3 வயசு ஆகுதுன்னு நினைக்கிறேன். அப்போது அந்த குழந்தைக்கு ஒரு 2 வருஷம் முடியும்போது 1 வயசு 1.5 வயசு என்னமோ தான் சொல்கிறாங்க. அந்த வயசில் இருக்கிற குழந்தைக்கு மாத்திரை அப்படின்றது எந்த டாக்டர்ஸும் கொடுக்க மாட்டாங்க. நம்ம வீட்லேயும் குழந்தைகள் இருக்குது, நமக்கும் தெரியும் இல்லையா. சின்ன குழந்தைங்களுக்கு சிரப் மாதிரி தான் கொடுப்பாங்க. ரொம்ப எக்ஸ்ட்ரீம் அப்படின்னா இன்ஜெக்ஷனாக கொடுப்பாங்களே தவிர இந்த மாதிரி டேப்லெட்டாக கொடுக்க மாட்டாங்க. ஸோ அமைச்சர் சரத்குமார் அவர்கள் போய் சொல்கிறார் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் இதை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் திமுக சூப்பராக கிடச்சிருச்சுடா, அல்வா துண்டு மாதிரி ஒரு நியூஸ் கிடச்சிருச்சு, நாங்கள் இதை விடுவோமா அப்படின்ற மாதிரி ஆர்ப்பாட்டத்தில் குதிச்சிட்டாங்க. ஸோ நம்மளோட நம்ம சேகர் பாபு அவர்கள் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னு பார்த்தோம்னா, என்ன முதலமைச்சர் நோ ட்ரக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மேரத்தான்லாம் குடுகுடுன்னு ஓடிட்டு இருக்காரு. ஆனால் அமைச்சரவையில் நீங்கள் உங்களோட அமைச்சராக வச்சிருக்கீங்கல்ல, அவங்களுக்கு முதல்ல கிளாஸ் எடுங்க சார். இவங்கள மாதிரி ஆட்களுக்கு நீங்கள் முதல்ல பதவி விலக சொல்லுங்க. இவங்க ஒரு தப்பான எக்ஸாம்பிள். நாளைக்கு பார்க்குற எல்லாருமே நாமளும் இதை பண்ணலாமோ அப்படின்னு தோணும். ஸோ முதல்ல அவங்கள பதவி விலக சொல்லுங்க அப்படின்ற மாதிரி போராட்டம் நடத்தியிருக்காங்க. ஆனால் இந்த போராட்டம் அப்படின்றது ஒரு 5 டேஸ்க்கு பிஃபோரே நம்ம பெர்மிஷன் வாங்கணுமா போலீஸ் கிட்ட. ஸோ அவங்க கிட்ட பெர்மிஷன் வாங்கி 5 டேஸ் பிஃபோர் இவங்க இதை பிளான் பண்ணியிருந்திருக்கணும். பட் சடனாக இவங்க போராட்டத்துக்கு வந்ததுனால இவங்களை நாங்கள் அரெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி போலீஸ் குண்டுக்கட்டையாக இவங்களெல்லாம் தூக்கியிருக்காங்க. அண்ட் திமுகவோட முன்னாள் அமைச்சர் துரைமுருகன் அவர்களும் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னு பார்த்தோன்னா, மாணவர்கள்லாம் அப்படியே கொதிப்பு நிலையில் இருக்காங்களாம். ஸோ இப்படிப்பட்ட ஒரு அமைச்சர் நமக்கு தேவையா அப்படின்னு மாணவர்கள் கொதிப்பு நிலையில் இருக்காங்க. அதனால முதல்ல சரத்குமார் அவர்களை பதவி விலக சொல்லணும் அப்படின்னு இருக்காங்க. ஆனால் மாணவர் கூட்டம், மாணவர் போராட்டம், நாங்கள் அங்கே பார்த்தா எல்லாரும் கொஞ்சம் வயசானவங்களாக இருந்தாங்க. ஸோ காவல்துறை கொஞ்சம் பார்த்து ஹேண்டில் பண்ணுங்க, எல்லாருமே கொஞ்சம் கஷ்டம்தான் அப்படின்ற மாதிரி இருந்தது. ஆனால் இவங்க கனிமொழி அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, பொது இடத்துல உட்காந்து போதை பொருள் பயன்படுத்திட்டு இருக்காரு. இப்படிப்பட்ட அமைச்சர் தமிழ்நாட்டுக்கா? கேவலமாக இருக்குது. முதல்ல அவரை பதவி நீக்க சொல்லுங்க. முதல்வரே நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அதுவும் இல்லாமல் டிஎம்கேவோட மாணவர் அணி ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தணும் அப்படின்னு ப்ராப்பராக போய் பெர்மிஷன் கேட்டோம். எங்களுக்கு நீங்கள் பெர்மிஷன் கொடுக்கல, அதனால அவங்க மறுபடியும் அவங்க உட்காந்து போராட்டம் பண்ணிட்டாங்க. ஆனால் நீங்கள் உடனே அதுக்கு அராஜகமாக அவங்கள இப்படியெல்லாம் அரெஸ்ட் பண்ணுவீங்களா? நாங்கள் பெர்மிஷன் கேட்டோம், நீங்கள் கொடுக்க மாட்டேன்னு சொன்னதுனால நாங்கள் கண்டிப்பாக போராடுவோம். தமிழ்நாட்டுக்கு ஒரு பிரச்சனைனா நான் தலைகீழாக நின்னாலாவது போராட்டம் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி மாணவர்கள் அணி வந்துட்டாங்க. அவங்க நீங்கள் அராஜகம் பண்ணுவீங்களா, அரசியல் பண்ணுறீங்களா, அராஜகம் பண்ணுறீங்களா அப்படின்னு கனிமொழி அவர்கள் கேட்டிருக்காங்க. ஒரு மட்டும் கிடையாது, நம்மளோட முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா, நீங்கள் டைவர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா, டேக் டைவர்ஷன் அப்படின்ற மாதிரி. உங்கள் மேலே உங்கள் அமைச்சர்கள் மேலே ஒரு பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னா அவங்களை காப்பாற்றணுன்றக்காக டேக் டைவர்ஷன் சொல்லி வேற ஏதாவது சுப்பிரமணியம் அவர்கள் மேலே அவங்க வீட்டில் ரைட் நடத்துறது, இல்லைனா முன்னாள் அமைச்சர் சிவசங்கர், டிஎம்கேவோட முன்னாள் அமைச்சரான சிவசங்கர் அவர் மேலே ரைடை அனுப்பி விடுறது. ஸோ உங்கள் மேலே ஒரு தப்பு சொன்னோம் அப்படின்னா அதை மாற்றுறதுக்கு உடனே இப்படி டைவர்ஷன் எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னு இருக்காரு. பட் இதற்கு தாவேக்கோட எம்எல்ஏ முஸ்தபா அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தோன்னா, உங்கள் அரசியல் மைலேஜுக்காக எதையாவது ஒன்று உருட்டாதீங்க பாஸ். நீங்களா பாட்டுக்கு போராட்டம் பண்ணுறேன் அப்படின்னு உட்காந்துக்கிறீங்களே, ப்ராப்பராக 5 டேஸ் பிஃபோர் நீங்கள் கேட்டிருக்கணும். ஒரு சின்ன போராட்டம் அப்படின்னா 5 நாளைக்கு முன்னாடியே பெர்மிஷன் வாங்கியிருக்கணும். பெரிய போராட்டம் அப்படின்னா 1 மந்த்துக்கு முன்னாடியே பெர்மிஷன் கேட்டிருக்கணும். சடனாக நீங்கள் பாட்டுக்கு கேட்டீங்க, பெர்மிஷன் கேட்டிங்கன்னா உடனேலாம் கொடுக்க முடியாது, டிராஃபிக் ஜாம் ஆகும். ஸோ போலீஸ் அதெல்லாம் பார்த்து தான் ரியாக்ட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் உங்களோட அரசியல் மைலேஜுக்காக இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காதீங்க அப்படின்னு இருக்காரு. ஆனால் ஸ்டாலின் அவர்கள் இன்னொரு விஷயத்தையும் ஸ்ட்ராங்காக சொல்லிட்டு இருக்கார். என்ன அப்படின்னா, தேர்தல் எப்போ வேணாலும் வரலாம், இன்னும் 3 மாதத்தில் வரலாம், 6 மாதத்தில் வரலாம். திமுக தொண்டர்களே நம்ம ஜெயிக்கிறதுக்கு 100% வாய்ப்பு இருக்குது. அதனால நம்மளோட உழைப்பில் நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் திமுக ஜெயிக்கணும், ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் ஆகணும் அப்படின்னு சொல்லி தான் மக்கள் நிறைய என்னோட கூட்டணி கட்சிகளுக்கு வாக்கு போட்டாங்க. ஆனால் அப்படிப்பட்ட கூட்டணி கட்சிகள் இன்னைக்கு என்ன விட்டு ஓடி போயிருக்கலாம். அந்த கூட்டணி கட்சிகளோட பலத்துல தான் வண்டி ஓடிட்டு இருக்கு தாவேகாக்கு.
அந்த வண்டி என்னைக்கு வேணாலும் நிற்கலாம், நாம் என்னைக்கு வேணாலும் மறுபடியும் பதவிக்கு வரலாம் அப்படின்ற மாதிரி ஸ்டாலின் அவர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்காங்க. ஆனால் எனக்கு ஒரு விஷயந்தான் மக்களே புரிய மாட்டேங்குது. மக்கள் ஏன் இப்படி போய் அப்படிக்கா போய் மூக்க தொடணுமா? டிஎம்கே தான் மறுபடியும் ஆட்சிக்கு வரணும், ஸ்டாலின் அவர்கள் தான் சிஎம் ஆகணும் அப்படின்னா டேரெக்டாக டிஎம்கேவுக்கே ஓட் பண்ணியிருப்பாங்களே. டிஎம்கே கூட கூட்டணி வச்சுக்கிட்ட கட்சிக்கு ஓட்டு போட்டு டிஎம்கேவை கொண்டு வரணும்னு மக்கள் ஏன் மக்களை எப்படி பண்ணுறீங்க? டேரெக்டாக மூக்க தொடுறதை விட இப்படிக்கா அப்படி சுற்றி வந்து தலையை சுற்றி மூக்க தொடுறீங்க அப்படின்றத ஸ்டாலின் ஐயா சொல்லியிருக்காரு. உங்களுக்கு புரிஞ்சதா? நீங்கள் அது என்னன்னு சொல்லுங்கள். விசிக தலைவர் திருமாவளவன் அவர்கள் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னு பார்த்தோன்னா, திமுக தலைமையிலான கூட்டணிக்கு தேர்தலுக்கு முன்னாடி கட்டி காப்பாற்றினதே நான் தாங்க, நான் இருந்ததுனால தான் திமுகவோட கூட்டணி கட்சிகள் அப்படியே ஒன்றா இருந்தாங்க அப்படின்னாங்க. அது உண்மைதான். ஏன்னா இப்போ நம்ம கமல் அவர்களுக்கெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அவர் கேட்ட மாதிரி அவரோட சின்னத்தில் நிற்கிறதுக்கு அவருக்கு வாய்ப்பு தரல, அவர் கொஞ்சம் கோபமாக இருந்ததாகும். திருமாவளவன் அவர்கள் போய் தான் சரி விடுங்க பாஸ், நீங்கள் இதுக்கெல்லாம் டென்ஷன் ஆகாதீங்க, நம்ம கூட்டணி கட்சி டிஎம்கே அப்படின்னு அவங்கள பேசினாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய கூட்டணி கட்சிகளை நான் தான் பேசி திமுகவுக்கு வந்து ஒரு பெரிய சப்போர்ட்டாக நின்னேன் அப்படின்ற மாதிரி திருமாவளவன் அவர்கள் சொல்லியிருக்காரு. ஆனால் உதயநிதி ஸ்டாலின் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தோன்னா, தாவேகா ஆட்சிக்கு வந்துட்டீங்க, அதாவது உங்களுக்கு வந்து எங்களோட கூட்டணி கட்சிகளெல்லாம் சேர்த்து ஒரு ஆட்சி அமைச்சிட்டீங்க, ஆனால் இப்போவும் உங்களுக்கு எங்கள் கூட்டணி கட்சிகள் மேலே நம்பிக்கை இல்லையா? அதனால தான் வேறு கட்சியிலேருந்து இன்னும் வந்து பர்ச்சேசிங் பண்ணிகிட்ருக்கீங்களா? மக்களுக்கு நீங்கள் துரோகம் பண்ணிகிட்ருக்கீங்க. மக்கள் ஒரு கட்சின்னு சொல்லி அவங்களுக்கு ஓட்டு போடுறாங்க, அதுக்கப்புறம் அவங்கள உங்கள் கட்சிக்கு இழுக்கிறீங்களே, இது எவ்வளோ பெரிய துரோகம் அப்படின்னு சொல்லி நங்கூரத்தை நச்சுன்னு போட்டிருக்காரு நம்ம உதயநிதி ஸ்டாலின். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோன்னா, அதிமுகவோட எம்ஆர் விஜயபாஸ்கர் அவர்கள் பார்த்தோம்னா 6வது எம்எல்ஏவா, அதாவது ஒரு கட்சியில் நின்று ஜெயிச்சு 6வது எம்எல்ஏவா ராஜினாமா பண்ணுறார். ஸோ அவரும் ராஜினாமா பண்ணிட்டு ஏடிஎம்கேலேருந்து ராஜினாமா கடிதம், அவரோட ராஜினாமா கடிதத்தை வந்து அவர் சபாநாயகர்கிட்ட இன்னைக்கு கொடுத்துருக்காரு. ஆப்வியஸ்லி நமக்கு தெரிஞ்சதான், இங்கே ராஜினாமா பண்ணிட்டு அவங்க தாவேக்கால இணையர் தான். ஸோ இதைத்தான் அவர் எம்ஆர் விஜயபாஸ்கர் பண்ணியிருக்காரு. தாவேக்காக்கு ஆதரவு கொடுக்கறது அப்படின்றது கடவுளோட அருளுங்க, கடவுள் சொல்றது தாங்க நாங்கள் செய்கிறோம், ஆண்டவர் சொல்கிறான், அருணாச்சலம் செய்கிறான் அப்படின்னு நம்மளோட ஐயூஎம்எலோட தலைவர் சொல்லியிருக்காரு. நான் அவங்களும் தேர்தலுக்கு முன்னாடி டிஎம்கேக்கு ஆதரவாக இருந்தாங்க, அதுக்கப்புறம் தாவேக்கா கூட வந்து சேர்ந்துட்டாங்க. ஆனால் நாங்கள் வந்து சேர்ந்ததுக்கு காரணம் இங்கே பிஜேபி வந்துடக்கூடாது இல்லையா, தமிழ்நாட்டை பிஜேபி ஆட்சி பண்ணிடக்கூடாது அப்படின்ற ஒரே ஒரு நல்ல காரணத்துக்காக தாங்க நாங்கள் தாவேக்காக்கு சப்போர்ட் கொடுத்தோம். அப்படி இல்லைன்னு வைங்களேன், தாவேக்காக்கு வந்து பெரும்பான்மை நிரூபிக்க முடியல, அப்புறம் கவர்னர் ஆட்சி இங்கே நடக்கும், கவர்னர் அப்படின்னாலுமே நமக்கு பிஜேபி வந்து இங்கே ஆட்சி நடந்துடக்கூடாது இல்லையா, அதுக்காக தான் நாங்கள் சப்போர்ட் கொடுத்தோம். ஆனால் அது கடவுளோட அருளுங்க, கடவுள் வந்து இதைத்தான் தீர்மானிச்சிருக்கார். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நிறைய முஸ்லிம்ஸ் எங்களுக்கு வந்து நீங்கள் தாவேக்காவுக்கு தான் சப்போர்ட் கொடுக்கணும் அப்படின்னு ஒத்த காலில் நின்னாங்க, அதனால தாங்க நாங்கள் சப்போர்ட் கொடுத்தோம் அப்படின்ற மாதிரி கடவுள் அருளால் தான் நாங்கள் இதை நடத்திட்டோம் அப்படின்னு இருக்காரு. ஆனால் அதே மாதிரி கடவுள் அருள் வேணும் அப்படின்னு தான் துரை வைகோ அவர்களும் வந்து இப்போ தாவேக்காவுக்கு பயங்கர முட்டு கொடுத்துட்ருக்காரு. ஸோ மதிமுக இப்போ ரீசன்ட் டேஸில் தாவேக்காவுக்கு பயங்கர சப்போர்ட் கொடுத்துட்டு இருந்தாங்க. அண்ட் இவர் துரை வைகோ என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, 5 பைசா கூட செலவில்லாமல் டிஎம்கே ஆட்சிக்கு அமைச்சிருக்காங்க. ஸோ இது எவ்வளோ பெரிய மாற்றம் அப்படின்னு இருக்காரு. அப்போ நீங்களே ஒத்துக்கிறீங்க இல்லையா சார், இதுக்கு முன்னாடி நீங்களும் உங்களோட கூட்டணி கட்சிகளும் காசு கொடுத்து தான் மக்கள்கிட்ட ஓட்டு கேட்டுறீங்கன்றதை ஒத்துக்கிறீங்க. சூப்பர் சார். ஸோ இன்றைக்கி இவங்க தாவேக்கா காசே செலவு பண்ணாமல் வந்திருக்காங்க அப்படின்றாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு மாற்றம் அப்படின்றது தானே தேவை, மக்கள் மாற்றத்தை விரும்பி தானே வந்து தாவேக்காக்கு ஓட்டு போட்டிருக்காங்க, இது எவ்வளோ பெரிய மாற்றம், இது தானே தொடரணும் அப்படின்னு சொல்லி முட்டு கொடுத்துட்டு இருக்காரு துரை வைகோ அவர்கள். ஆனால் அதே மக்கள் இந்த வாரிசு அரசியலும் வெறுக்கிறாங்கன்றது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா சார்? அண்ட் இதற்கு பதிலளிக்கிறதுக்காக திமுகவோட முன்னாள் அமைச்சர் சிவசங்கர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா, துரை வைகோ சார், எங்களுக்கு வைகோ சாரோட ஹிஸ்ட்ரி எல்லாமே தெரியும், நீங்கள் எங்கள் கிட்ட ஓட்டின படம் எல்லாம் போதும், தியேட்டரில் எங்கேயாவது விஜய் படம் ஓடும், அங்கே போய் விசிலடிங்க, இங்கே நீங்கள் கூவுனது போதும், உங்கள் எஸ்டிடி எங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும் சார் அப்படின்னு இருக்காங்க. அண்ட் அடுத்த நியூஸ் பார்த்தோம் அப்படின்னா, டெல்லி சிறப்பு பிரதிநிதியாக வெங்கட நாராயணன், அதாவது ஜனநாயகன் படத்தோட ப்ரொடியூசரான வெங்கட நாராயணனுக்கு இந்த பதவி கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு எம்எல்ஏக்கு ஈக்குவலான பதவி தான். ஆனால் இந்த பதவியை போய் நம்மளோட ஒரு தமிழ்நாட்டு அரசியல்வாதி, இது நம்ம தமிழ்நாட்டு அரசியல்வாதிக்கு கொடுக்கறதுக்கு பதிலாக ஒரு வெளி மாநிலத்தவருக்கு ஏன் கொடுக்கணும்? இது எவ்வளோ பெரிய தப்பு. முக்கியமான ஒரு பொறுப்புக்கு இன்னொரு ஒரு மாநிலத்தவரை போய் நீங்கள் போட்டது, அதுவும் ஒரு பட தயாரிப்பாளரை போய் போட்டது, நீங்கள் அதுவும் ஒரு பட தயாரிப்பாளரை போட்டது, இது தமிழர்களை நீங்கள் அவமதிக்கிற மாதிரி. தமிழே தெரியாதவர்களுக்கு தமிழோட வழி எப்படி புரியும், அவங்களுக்கு போய் ஒரு ஸ்பெஷலாக இந்த ஒரு போஸ்டிங் நீங்கள் எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு அண்ணன் சீமான் அவர்கள் கொதித்து எழுந்திருக்காரு. அண்ட் அதே மாதிரி பாஜகவோட மாநில தலைவரான நயினார் நாகேந்திரன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது நீங்கள்
நீங்கள் ரொம்ப பெரிய தப்பு பண்ணியிருக்கீங்க. வெங்கட நாராயணனுக்கு தமிழர்களை பற்றி ஒன்றும் தெரியாது, அவரை போய் நீங்கள் வந்து டெல்லி சிறப்பு பிரதிநிதியாக போட்டிருக்கீங்க, இது என்ன செயல் அப்படின்னு. அதாவது உங்களோட படத்தை அவர் ப்ரொடியூஸ் பண்ணார், ஜனநாயகன் படம் வெளியே வரல, அவருக்கு ஒரு 200 கோடி 300 கோடி நஷ்டமாயிருக்கும். அந்த நஷ்டத்தை நீங்கள் வேற எப்படியாவது ஈடுகட்டலாமே தவிர அதுக்கு பதிலாக நீங்கள் ஒரு சிறப்பு பதவி கொடுத்தீங்க, இது எவ்வளோ பெரிய தப்பு அப்படின்னு நிறைய பேர் கேள்வி கேட்டிருக்காங்க. ஆனால் அதுக்கு அமைச்சர் தாவேக்கா அமைச்சர் வெங்கடராமன் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னு பார்த்தோம்னா, இல்லைங்க அது ஒரு திறமை அடிப்படையில் கொடுக்கப்பட்டது தான், ஜனநாயகன் படத்தோட தயாரிப்பாளர் நஷ்டமாயிட்டார் அப்படின்றதுக்காகலாம் நாங்கள் கொடுக்கல, திறமை அடிப்படையில் தான் கொடுத்துருக்கோம், நம்புங்க மக்களே அப்படின்னு இருக்காங்க. மக்களே நீங்களும் நம்பிடுங்க. ஸோ இன்னைக்கு நியூஸ் என்னன்றதை பார்த்துட்டோம். நாளைக்கு இதை விட வேறு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸஸ்லாம் இருந்ததுன்னா நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.